சைனாவுக்கு மட்டும் ஓகே, அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பாவுக்குலாம் நோ அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஈரான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இதை கடக்கிறதுக்கான அனுமதி சீன கப்பல்களுக்கு மட்டும் ஈரானினுடைய ஐஆர்ஜிசி கொடுத்துருக்காங்களாம். மற்ற நாட்டு கப்பல்களுக்கெல்லாம் கொடுக்கல. ஏன்னா இந்த ஐரோப்பா, அமெரிக்கா, இஸ்ரேல்லாம் ஈரானுக்கு எதிராக இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் சைனா ஈரானுக்கு ஆதரவாக இருக்காங்க. நிறைய டேட்டா ஷேர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஆயுதங்களையும் கொடுத்துருக்காங்க. சைனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் ஈரான் மிகப்பெரிய அளவில் நம்பி இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ அடி வாங்குதாங்க. அது வேற விஷயம். அப்படி இருந்தாலும் சைனா சப்போர்ட் பண்ணுதாங்கல்ல, அதனால் அவங்க கப்பலுக்கு மட்டும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக கடக்கிறதுக்கு ஈரான் அனுமதி கொடுத்துருக்காங்களாம். ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஒரு அனுமதி இந்திய கப்பல்களுக்கும் பெற முடியுமா அப்படின்னு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியா வந்துட்டு யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் இந்த ஒரு விஷயத்தில் நியூட்ரலாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்தியா கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் ஈரானுடனான நட்பின் அடிப்படையிலும் இந்திய கப்பல்களுக்கும் அனுமதி பெற முடியுமா அப்படின்ற முயற்சியில் இந்திய அரசாங்கம் ஈடுபடுதாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் மட்டும் 23,000 இந்திய மாலுமிகள் இந்தியாவுக்கு சொந்தமான மற்றும் வெளிநாட்டுக்கு சொந்தமான கப்பல்களில் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த கப்பல்கள் எல்லாம் மாட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக 23,000 இந்திய மாலுமிகள் இருக்காங்க. இந்த கப்பல்கள் எல்லாமே ஈரான் கொடுத்த எச்சரிக்கையால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துறைமுகங்கள்லையும் ஓமன் நாட்டினுடைய துறைமுகங்களையும் இப்போதைக்கு ஹால்ட் ஆகி நிற்கி. ஒருவேளை இந்த இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி வாங்கிட்டாங்க அப்படின்னா இதில் ஒரு குறிப்பிட்ட இந்திய மாலுமிகள் அந்த ஆபத்தான இடத்துலேருந்து நகர முடியும் அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் சொல்லப்படுது. இது சம்மந்தமானவங்க கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க. ஓஹோ அப்படியா? ஆமாடி.